ஹாய், ஹலோ, வணக்கம். ஆ, நான் மாலுக்காச்சு வெளில வந்து இப்போ தான் ஃபஸ்ட் வாட்டி வெளில வரேன். இங்கேனா மால்ட்டாவில் வந்திருக்கோம். மால்ட்டாவில் இது என்ன சிட்டினா வந்து வெல்லட்டாங்கிற சிட்டி. இதுதான் கேபிட்டல் சிட்டி ஆஃப் மால்ட்டா. இப்போ வெளில பக்கத்தில் என்ன முக்கியமான பிளேஸ்லாம் இருக்குது, ஒரு சில பிளேஸுகள் இருக்குது. அதை வீடியோ எடுத்து உங்கள் முன்னே சமர்ப்பிக்கிறேன். இது போர்ட்டுலேருந்து வெளில வந்து போர்ட்டுக்குள்ளே போகிறோம். ஷிப்லேருந்து வெளில வந்து போர்ட்டுக்குள்ளே போகிறோன்னா நம்ம க்ரூ ஐடி இது மாதிரிலாம் கேட்பாங்க. அதை ஷோ பண்ணிவிட்டு வெளில வந்தாச்சு. இது போர்ட்டு நியர்பை பிளேஸு. கொஞ்சம் க்ளீன் அண்ட் நீட்டாக இருக்கும். ஏன்னா கெஸ்ட்டு இங்கே வருவாங்க, கொஞ்சம் லக்ஸரியாக வச்சுருப்பாங்க. ஏன்னா கெஸ்ட்டோட வெளில வந்ததுக்கப்புறம் சிட்டியோட ஒரு அட்ராக்சிட்டி வேணும்ன்றதுனால கொஞ்சம் க்ளீனாக வச்சுருப்பாங்க. வெளில வந்ததுக்கப்புறம் ஒரு எலக்ட்ரிக் காரு, எலக்ட்ரிக் பைக் இதெல்லாம் இருக்குது. நம்ம பே பண்ணிவிட்டு நம்ம உள்ளே போய் சுற்றி பார்த்துட்டு திரும்ப நாங்கள் வச்சிடலாம். மோஸ்ட்லி நமக்கு அந்த ஏரியாலாம் தெரியாது. க்ரூங்களுக்கு சொல்கிறேன், அது தெரியாது என்னென்னு. கெஸ்ட்டுங்க வந்து நிறைய வாட்டி வருவாங்க போவாங்க. ஆனால் அவங்க சும்மா ஒரு அட்வென்ச்சருக்காக எடுத்துகிட்டு போவாங்க. மோஸ்ட்லி அதை எடுக்க மாட்டாங்க. இங்கே பக்கத்தில் டூரிஸ்ட் கைடுன்னு ஒருத்தர் இருப்பாங்க, வந்து கூப்பிட்டு போவாங்க. இது பக்கத்தில் ஸ்ட்ரீட் ஷாப். இது முக்கியமான இந்த பர்ச்சேசிங் பண்ணுறதுக்கு அந்த சின்ன சின்ன ஐட்டமாக வச்சுருப்பாங்க. இப்போ நம்ம எங்கே போய்கிட்டு இருக்கோம்னா அதுக்கு பக்கத்தில் ஒரு 10 நிமிட்ஸ் வாக்கப்பிளில் வந்து ஒரு பராக்கா அப்பர் கார்டன் ஒன்று இருக்குது. கொஞ்சம் நல்லா டாப்பான பிளேஸ்ன்னு சொல்கிறாங்க. அது பக்கத்தில் தான் இருக்குது. அதை எடுத்து சும்மா ஒரு வீடியோ மாதிரி எடுத்துகிட்டு விளாக் பண்ணலான்னு போய்கிட்டுருக்கோம். இது வந்து சொவேனியர் கார்டு. அந்த இது வந்து போஸ்ட் கார்டு. அது முக்கியமான பிளேஸ் வந்து போஸ்ட் கார்டில் வந்து வச்சுருப்பாங்க. நம்ம ஒரு மெமரிஸுக்காக வச்சுக்கலாம். ஃபுட்பாலு, அப்புறம் இது வந்து சொவேனியர் மேக்னெட்டு. இது வந்து மோஸ்ட்லி இதில் பார்த்திங்கன்னா ஆமை தெரியுது பாருங்கள். இங்கே தான் ஆமை வெளியில் வந்தாவே ஆமைக்கு வந்து நல்ல ஒரு டிமாண்ட் அதிகமாக இருக்குது. நான் நிறையா கடையில் பார்க்குறேன், ஆமை ஆந்தை இதுக்கெலாம் சரியான டிமாண்டு. லக்கியஸ்ட் நினச்சி உங்கள் மோதிரம், அந்த செயின், இயரிங்ஸு, அந்த மாதிரியே டிஷர்ட்டு எல்லாம் பண்ணுறாங்க. நம்ம ஊரில் அதுக்கு மரியாதையே இல்லை. ஆமைக்கும் ஆந்தைக்கும் டர்க்கிளுக்கும் அந்த ஆவுலுக்கும். இது மால்ட்டா ஹேண்ட்பேக்ஸ். இது சைட் சீயிங் பஸ்ஸு. நம்ம பே பண்ணிட்டோம்னா 1 மணி நேரம் அந்த முக்கியமான சிட்டியை வந்து உட்கார வச்சு டபுள் டக்கர் பஸ்ஸில் மேலே உட்கார வச்சு நல்லா ஓப்பன் வியூவில் நல்லா சுற்றி பார்க்கலாம். ஒரு மணி நேரம் சுற்றி காட்டுவாங்க. சைட் சீயிங் இது எல்லா யூரோப்லேயும் இருக்குது இந்த சைட் சீயிங் பஸ்ஸுன்னு சொல்லி. இதான் பராக்கா லிஃப்ட். இங்கே மேலே போனால் அப்பர் கார்டனில் அந்த கார்டன் இருக்குது. நம்ம பே பண்ணிட்டு கீழே $1 €1 நினைக்கிறேன் பே பண்ணிவிட்டு மேலே அந்த எலிவேட்டரில் போகணும். மேலே போனீங்கன்னா அந்த கார்டனு, அந்த சி வியூ, ஓசன் வியூ, அந்த மாதிரி நல்ல பிளேஸு. இல்லை என்னென்னா வந்து நான் அந்த கார்டனை ஃபோட்டோ எடுக்கலை, வீடியோ எடுக்கலை, ஃபோட்டோ மட்டும்தான் எடுத்தேன். நல்லாயிருக்கு அந்த வியூ. எலிவேட்டரில் மேலே போய்கிட்டுருக்கோம். வந்தாச்சு. இது கொஞ்சம் ஒரு 40 செகண்ட் நினைக்கிறேன். நல்லா ஹைட்டு தான். அது மேலே தான் எல்லாமே இருக்குது. இங்கே உள்ள சிறப்பான ஃபங்க்ஷனு, கலை நிகழ்ச்சிகள், ஒரு கௌரவ நிகழ்ச்சிகள், ஃபங்க்ஷனு, இந்த மாதிரி நல்ல ஃபங்க்ஷன் இது மேலே தான் நடக்குது. இது கொஞ்சம் முக்கியமான பிளேஸ். இது கெஸ்ட்டுகள் அப்போ வந்து க்ரௌடு தான் இருக்கும். ஆஃப்டர்நூன் 12 o'clock வந்து ஓவர் நைட் வரைக்கும் இங்கே செம்ம பிஸியாக இருக்குது. இங்கே கெனான் ஃபயரிங் ஒரு நல்ல ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அது 12 மணிக்கு 4 மணிக்கு நடக்கும். அது என்னென்னு தெரியல. டிக்கெட் எடுத்தேன் உள்ளே போகணும். $10 €15 கேட்பாங்க. நம்மளால் அது கொடுத்துலாம் பார்க்குறவங்களுக்கு அது இம்பார்ட்டன்ட் கிடையாது. நமக்கு கெஸ்ட்டு போய் பார்ப்பாங்க. இது நல்லா க்ரௌடான பிளேஸு. நல்லா இந்த கௌதம் மேனன் படத்தில் வர டியூட் சாங் மாதிரி நல்லா வீடியோ ஷூட்டிங்கு, சைட் ஷூவிங்கு, வீடியோ ஷூட்டு, சைட் சீயிங்கு, அந்த மாதிரி நல்ல ஒரு பிளேஸ். இது நல்ல ஹார்பர் வியூ. இது வந்து அதுக்கு உள்ளே இருக்கிற அந்த பிளேஸு. இது ஒரு சின்ன ஒரு பேலஸ் மாதிரிக்கே இருக்குது. பேலஸ் தான், சின்ன சின்ன பேலஸு, ஒரு ஸ்டாச்சு. இது வந்து ஆக்சுவலி வந்து என்னென்னா வந்து அங்கே உள்ள பெரிய பெரிய பிரசிடெண்ட்டு, பிரைம் மினிஸ்டர் அவங்களுக்கு நினைவாக அந்த பெரிய பெரிய தலைகள்லாம் இங்கே வந்து ஸ்டாச்சுலாம் இங்கே தான் இருக்குது. ஆமாம். இங்கே ஒரு வேலட்டாங்கிற ஒரு ஸ்டாச்சு பார்த்தேன். ஆனால் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் மால்ட்டான்னு சொல்லி ஒரு வேலட்டான்னு போட்டிருந்துச்சு. இவர் பேரில் தான் இந்த சிட்டி உருவானுச்சா இல்லை சிட்டி பேரை தான் இவருக்கு வச்சாங்களான்னு தெரியல. இந்த மாதிரி ஹிஸ்ட்ரியே தெரியாமல் சுற்றிக்கிட்டு இருக்கிறதே நம்மளுக்கு தெரியும். கெஸ்ட்டுகளுக்குலாம் நிறையா பேர் உங்களுக்கு தெரியும் என்னென்ன ஹிஸ்ட்ரி என்ன எல்லாமே தெரியும். நமக்கு ஜஸ்ட்டு வந்தோமா, ஜஸ்ட்டு ஒரு ரவுண்டை போட்டோமா, ஒரு 4-5 பிக்சர் எடுத்தோம், வீடியோ எடுத்தோம்னு போய்கிட்டே இருக்க வேண்டியதான். ஒரு சிலர்லாம் தெரியும் நமக்கு. ஆனால் இது வந்து மால்ட்டாவில் வந்து அவ்வளோவா
அவ்வளோ ஃபேமஸ் ஆகாத சிட்டி தானே, அதனால் வந்து அவங்க யாருக்கும் தெரிஞ்சுக்க மாட்டாங்க. ஆனால் கெஸ்ட்டுகளுக்கெல்லாம் அவங்க ஆல்ரெடி கேதர் பண்ணியிருப்பாங்க டீட்டெயில்ஸ் எல்லாமே, அவங்களுக்கு எல்லாமே தெரியும் எல்லாமே. இது ஒரு நைட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது இங்கே. எப்படின்னா இந்த மாதிரி முக்கியமான பிளேஸுக்கு மால்டா கேபிட்டல் பிளேஸ்க்கு எப்போயும் ஓவர் நைட் போட்டுருவாங்க. ஓவர் நைட்னா எங்கள் ஷிப் இல்லை, ஒரு 4-5 ஷிப் வந்துச்சுன்னா ஒரு 2 ஷிப் ஓவர் நைட் போட்டுச்சுன்னா இங்கே உள்ள டிக்கெட்ஸு, ரெஸ்டாரண்ட், பாரு இதுக்கெலாம் சரியான பிஸ்னஸ்ஸு. நைட்டு ஃபுல்லாக எங்களை வச்சு தான் இங்கே சம்பாதிப்பாங்க. அதனால் வந்து ஏதாவது ஃபங்க்ஷன் ஏதாவது போட்டுருவாங்க, டிக்கெட்ஸ் அவைலபிள்னு போட்டு எதாவது பண்ணாங்கன்னா நல்லா பிஸ்னஸ்ஸு. அது நைட்டு ஏதோ ஃபங்க்ஷன் ஏதோ போய்கிட்டு இருக்குது, அதனால தான் இந்த ஸ்பீக்கர்ஸு, லைட் செட்டப்னு நடந்துக்கிட்டு இருக்குது. வேறு ஏதாவது 2 ஷிப் வந்து நைட்டு வரைக்கும். ஒரு ஷிப்பில் பார்த்தா 2000 பேர் வெளில வந்தாங்கன்னா 4 ஷிப்னா 6000 பேர் ஒரு நைட்டுக்கு எவ்வளோ பிஸ்னஸ் பண்ணுவாங்க. நல்லா க்ளீன் நீட்டாக இருக்குது இந்த இடம் வந்து. அதாவது மால்டா எல்லா இடமும் அப்படி இருக்குன்னு தெரியாது, ஆனால் இங்கே முக்கியமான டூரிஸ்ட் பிளேஸ் ரொம்ப க்ளீனாக நீட்டாக வச்சுருப்பாங்க. ஏன்னா அதை வச்சு பிஸ்னஸ் பண்ண முடியும். ஷிப்பு அந்த மெரைன் வச்சு ஹார்பர் வச்சு பிஸ்னஸ் நடக்குது, எல்லாமே நீட்டாக வச்சுருப்பாங்க. இது வந்து அந்த கமர்ஷியல் ஸ்ட்ரீட்டு ஸ்ட்ரெயிட்டாக போனோம்னா கடலில் ஊதா மாதிரி தெரியும். வந்து மேலே அப்படி கீழே இறங்கிட்டே போய் கடலுக்கு போயிடும். அது 2 பக்கம் ரெஸ்டாரண்ட்டு, பாரு அந்த மாதிரி இருக்கும். இங்கே வெளியில் வந்தாவே பாரு தான். அவங்க ஏதோ 2 பர்கரு 2 பீரையும் குடிச்சிட்டு இருப்பாங்க. நமக்கு 2 வாட்டி பார்க்கவே கடுப்பாக இருக்காது. இது என்னடா பொழுதன்னைக்கு இதே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதான் கெனன் ஃபயரிங் எடுக்கிற அந்த இடம். இங்கே ஒருத்தர் போலீஸ்காரா இல்லை குறுக்கா வந்து இல்லை ஒருத்தர் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு வருங்க. அவர் 4 மணிக்கு கெனன் ஃபயரிங் இருக்குது. அதாவது இங்கே கௌரவ நிகழ்ச்சி ஏதோ நிகழ்ச்சி. அது வந்து டிக்கெட்ஸ் அவைலபிளாக இருக்குது, அவங்க வாங்குறதும் வாங்கிக்கிறங்க வந்து அப்புறமாட்டிக்கு கிடைக்காது அப்படி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. கெனன் ஃபயரிங் இந்த பீரங்கி வச்சு ஏதோ ஃபயரிங் மாதிரி ஏதோ வில்வித்தை காட்டுவாங்கன்னு நினைக்க, ஏதோ வித்தை காட்டுவாங்களா என்னன்னு தெரியல. 4 மணி வரைக்கும் வெயிட் பண்ணால் பார்க்கலாம். அது டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போய் பார்க்கணும். கீழே இறங்கிக்குவோம், அவ்வளோதான். மேலே இருக்குது அந்த கார்டன் எடுக்க மறந்துட்டேன். நல்லா இருக்கும் கார்டன். அது செம்ம க்ளீன் நீட்டு, பேர்ட்ஸு, அட்மாஸ்பியரு, மியூசிக்கு நல்லா இருக்கும். அது ஃபோட்டோ மட்டும்தான் எடுத்தேன். அது இந்த லிஃப்ட்டு கீழே நிறுத்தா ஸ்ட்ரெயிட்டாக அங்கே தான் மேலே தான் போய் நிற்கும். இந்த எலிவேட்டர் போகிறதுக்கு மட்டும்தான் எங்களுக்கு காசு. இது வந்து போர்ட்டுக்கு பக்கத்தில் இருக்க வந்து அந்த சின்ன ஷாப். இது அந்த ஹேண்ட்மேடு அந்த மாதிரி திங்ஸ் நல்லாயிருக்கும். நல்லா வச்சுருப்பாங்க. நல்லா க்ரியேட்டிவாக பண்ணியிருப்பாங்க. இங்கே நல்லா ஃப்ரூட்ஸில், அப்புறமா அனிமல்ஸு, பேர்ட்ஸில் அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. நல்லாயிருக்கும். நம்மளால ஃபோட்டோ எடுக்கிறவங்க சரி கெஸ்ட்டு தான் வாங்கிட்டு போவாங்க. நானும் இல்லை, பெரிய ஆஃபீஸரு, கேப்டனு, சீஃப் யார் வந்தாலும் யாரும் வாங்க மாட்டாங்க. எந்த இடத்துல கம்மியாக சாப்பாடு எங்கே கிடக்குங்க அதுதான் அவங்களோட டார்கெட்டே. நல்லா சாப்பிட்டு 4 ஃபோட்டோ எடுத்து போயிடுவாங்க. கெஸ்ட்டு வந்து சும்மா வாங்கி வச்சுக்கிடுவாங்க. இது மெமரிஸ்க்காண்டி. எனக்கு வேறு வீடியோ எடுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, அதனால் வச்சு ஓட்டணும்ல ஒரு 10 நிமிஷம். அதுக்காண்டி சும்மா வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன். இது இதில் கூட ஒரு ஆந்தை இருக்கும் பாருங்க. இந்த இடத்துல நல்லா க்யூட்டாக பண்ணியிருப்பாங்க. நம்ம ஊரில் ஆந்தைக்கு ஆமைக்கு மரியாதையே இல்லை, ஆனால் இங்கெல்லாம் எல்லாமே லக்கியஸ்ட்டு. அதுதான் லக்கி பேர்டுங்கிறாங்க. இது ஆமையை வந்து லக்கி அனிமலாக அது என்ன சொல்கிறாங்க. இது வந்து இது அந்த இங்கே உள்ள டியூட்டி ஃப்ரீ, போர்ட்டில் இருக்க டியூட்டி ஃப்ரீ. நம்ம ஏர்போர்ட்டில் மாதிரிக்கே டியூட்டி ஃப்ரீ தான் இங்கே. எல்லாமே வந்து இது காக்டெயிலு எல்லாமே ஃப்ளேவரு, ஸ்ட்ராபெரி, ஆல்மண்டு, அது அவகோடா, இதெல்லாமே ரம்மா விஸ்கி தான் வச்சுருக்காங்க. இதுக்கு அடுத்து சிகர்ஸ் எல்லாமே இங்கே. சிகர்ஸ் கொஞ்சம் ஃபேமஸ்ஸு, மால்டிஸ் சிகர்ஸ். அதனால் சும்மா கவர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஓட்டன்ல 10 நிமிஷத்து. இது எலக்ட்ரானிக் சிகரெட்டு. நாங்கள் எடுத்துகிட்டு போக முடியாது உள்ள. கெஸ்ட்டு வாங்கிட்டு போய் கொஞ்சம் என்ஜாய் பண்ணலாம். நம்மலாம் ஊருக்கு போகல, இங்கே சைன் ஆஃப் இங்கேருந்து ஊருக்கு போங்கடான்னு வரட்டி விட்டாங்கன்னா இங்கேருந்து வாங்கிட்டு போகலாம். இது சிகரெட்ஸ். அதை எடுக்கல, அது என்னத்த சிகரெட் எடுக்க. அவளை முடிச்சுட்டு ஒய்ஃபை கொஞ்சம் நேரம் இருந்துச்சு. எனக்கு இங்கே போட்டுமா ஒய்ஃபை வச்சுருப்பாங்க. அப்போ தான் ஓப்பன் பண்ணி பார்க்குறது. இந்த கேப்பில் நான் வீடியோ எடிட் பண்ணி எங்கிட்ட பண்ணி ஊருக்கு போகணும் பண்ணலாம் சொன்னால் 3-4 மணி வித்தியாசமாக இருக்குது. அதனால் பண்ண முடியல எடிட்டிங்லாம். பின் வரும் காலங்களில் ட்ரை பண்ணிக்கிறேன். அடுத்து பார்சிலோனா தான் அடுத்த டார்கெட்டு.
அது நான் போயிருக்கேன், நான் வெளியில் எக்ஸ்ப்ளோர்லாம் பண்ணதில்லை. சும்மா பக்கத்து போட்டில் போய் ஒய்ஃபை பக்கத்தில் மட்டும் ஃபோட்டோ எடுத்து வந்திருக்கேன். காடி எங்கேயாவது போகணும். அவ்வளோதான், அப்படித்தான் முடிந்து விட்டது. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.